வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, பாபா வாங்கா அப்படின்னு ஒரு நபர். அவர் வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசியாம். அவர் சொல்றதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஊர் புறம் பொருளையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்ற செய்தியை தான் கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. யார் இந்த பாபா வாங்க? பாபா வாங்க பாபானோடனே நான் கூட முதல்ல என்ன நினச்சிட்டேன், ஏதோ ஒரு சாமியார் போல அப்படின்னு நினச்சிட்டேன். இவங்க வந்து ஆக்சுவலாக ஆண் கிடையாது, பெண் தான். 12 வயதில் இவங்களுக்கு பார்வை போயிடுச்சு. சரியா? பார்வை போனதுக்கு பிறகு நிறைய விஷன்ஸ் வர ஆரம்பிச்சுதான். விஷன்னா என்னது? இந்த காட்மென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடவுளை பார்த்தேன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எனக்கு ஒரு விஷன் வந்தது, அந்த விஷனில் இதெல்லாம் தெரிஞ்சுது, நான் அதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு. அதுபோல் இவங்களுக்கு நிறைய விஷன் வந்து தான். அந்த விஷன்ஸில் வந்தது பூரா அவங்க யாரையோ சொல்ல, அதை உட்காந்து யாரோ வைரலாக்க, இப்போது உலகம் பூரா பாபா வாங்காதான் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. போன மாதமும் அதுக்கு முந்தின மாதம்னு நினைக்கிறேன், ஜூன் மாதத்துலன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு பெரிய சுனாமி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதில்லை. நம்ம இதிலெல்லாம் வந்து போன மாதம்தான் ரஷ்யாவோட கடற்கரையிலலாம் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற செய்தியெல்லாம் பார்த்தோமா, உடனே சொல்லிட்டாங்க. என்னைய கூட ஒரு சேனலில் கூப்பிட்டு அதை பற்றி பேச சொன்னாங்க. அது என்னென்னா, பாபா வாங்காதான் இதை முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை ஒரு உருட்டினாங்க. இப்போ என்ன உருட்டிட்டு இருக்காங்கன்னா, இந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தில் குறிப்பாக பாபா வாங்கா ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காரு, அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், ஐரோப்பாவில் மிகப்பெரிய போர் வரும் அப்படின்னு இருக்கிறாங்க. சரியா? ஐரோப்பாவில் எங்கேருந்து போர் வரப்போகுதுன்னு தெரியல. 2வது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூமியிலிருந்து நெருப்பு கிளம்பும், வானத்திலிருந்து நெருப்பு கிளம்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இணைந்து இருந்த 2 கைகள் பிரிந்து தனித்தனியே விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வச்சுக்கிட்டு என்ன இதில் தீர்க்க தரிசனம் இருக்குது சொல்லுங்கள்? இதில் ஏதாச்சும் இருக்கா? இதில் அதாவது தீர்க்க தரிசனம்னா எப்படி சொல்லணும்? இப்போ நம்ம மீட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்கல்ல, கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி காலையில் 3 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே கடுமையான மழை பெய்யும், இந்த பகுதியெல்லாம் மழை வரும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்னு சொல்லலாம். இதை வந்து முன்னறிவிப்பாக சொல்கிறாங்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இப்படி சொல்கிறாங்க, சூப்பர்ப்பா, இந்த டெக்னாலஜி சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சொன்ன 3 ஐட்டத்தில் ஏதாவது ஒன்று குறிப்பாக ஏதாவது சொல்லுது. ஐரோப்பாவில் போர் 3, எந்த 2 நாட்டுக்கு நடுவில்? ஃப்ரான்ஸுக்கும் ஜப்பானுக்குமா? ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாண்டுக்குமா? இல்லை இங்கிலாண்டுக்கும் ஜெர்மனிக்குமா? இல்லை ஃப்ரான்ஸுக்கும் போர்ச்சுகலுக்குமா? தீர்க்க தரிசனம்னா நீங்கள் குறிப்பாக சொல்லணும்ல, இந்த நாட்டுக்கும் சண்டை வரும், இல்லை இந்த 4 நாடுகளுக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு சொன்னால் தானே அது தீர்க்க தரிசனம். அப்படிலாம் கிடையாது, மொட்டையாக சொல்ல வேண்டியது. 2வது என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, பூமியிலிருந்து நெருப்பு கிளம்பும் அப்படின்னா என்னவான்னா, அந்த காட்டு தீலாம் வருது பார்த்தீங்களா, அதுதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. காட்டு தீ வரும்னா காட்டு தீன்னு சொல்ல வேண்டியது, அது என்ன பூமியிலேருந்து நெருப்பு கிளம்பும்? இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, அது காட்டு தீ இல்லைங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, எரிமலைகள் வெடிக்கும், அதைத்தான் சொல்லியிருக்காங்க. எரிமலை வெடிக்குன்னா எரிமலைன்னு சொல்ல வேண்டியது, அது என்ன பூமியிலேருந்து நெருப்பு கிளம்பும், வானத்திலிருந்து நெருப்பு வரும் அப்படின்னா என்னன்னா விண்கல் ஏதாவது வந்து விடும், அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு. சரி, இப்போ இந்த இணைந்த கைகள் பிரியும் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதுக்கும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. என்னன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றா சேர்ந்து இருந்தது, இனிமேல் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. இப்படி ஆளாளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் உருட்டிக்கிட்டு கேட்டால் இதெல்லாம் தீர்க்க தரிசனம்ன்றாங்க.
தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால் தெளிவாக தெளிவாக தேதி நேரம் நாள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாதான் அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம். குத்துமைப்பாக ஏதோ வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறது, அதை கேட்டால் தீர்க்க தரிசனம்னு கதை விடுறதுன்றது ஒரு வேலையாகவே தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு காலத்தில் ரஸ்புட்டின்னு ஒரு சாமியார் இருந்தார். அவர் அதாவது கிறிஸ்தவ சாமியார். அவர் வந்து இது மாதிரி பல தீர்க்க தரிசனங்கள்லாம் சொன்னார் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட அவர் ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா, அவர் ரஷ்ய ஜார் மன்னர் இருக்கார்ல, அவர் பொண்டாட்டிக்கும் ரஸ்புட்டினுக்கும் இருந்த கள்ளக்காதல் தான் ரொம்ப ஃபேமஸ். அவரை பற்றி உள்ள செய்திகளில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்பட்டது அதுதான் சொன்னாங்க. கடைசியில் அந்த ஆள் கொல்லப்பட்டார்னு வைங்களேன். இதே மாதிரி ஃப்ரான்ஸில் நாஸ்ட்ரடாமஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த பாட்டு பூராமே ப்ரெடிக்ஷன் தான். அந்த ப்ரெடிக்ஷன்ஸில் என்னெல்லாம் வந்திருக்கோ எல்லாமே நடந்திருக்கு பாருங்க. கடைசியாக ட்வின் டவர் இருந்தப்போ கூட அதுக்கு ஒரு பாட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பாட்டில் சொல்லியிருக்கு பாருங்க, இதுதான் அந்த ட்வின் டவர். டேய், அந்த பாட்டை பார்த்த உடனே சொல்லணும், இதான் இரும்பு பறவைகள் போய் ஏதோ ஒரு தூணில் மோதும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டம். அந்த இரும்பு பறவைகள் தூணில் மோதுன்றது தான் ட்வின் டவர் மேலே ஏரோப்ளைன் போய் இடிச்சது அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு ஒரு விளக்கம். அதாவது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் முன்னாடியே சொல்லி வச்சிட்டாருன்னு சொல்றதே ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு டாக்டர்கிட்ட நீங்க குழந்தைய கூட்டு போறீங்க. டாக்டர் வந்து இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணா அப்பதான் குழந்தைக்கு நல்லதுங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கும் நான் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறேன்ட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போவாங்க. அப்புறம் 2 டாக்டர் சொன்னதுலையும் பாதியை செய்வாங்க, மீதியை செய்ய மாட்டாங்க. இதே ஜோசியக்காரன்ட்ட போறான்னு வச்சுங்களேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யலைன்னா குழந்தை உயிருக்கே ஆபத்துன்னுவான். கேள்வியே கேட்க மாட்டாங்க, போய் கண்ணை மூடிட்டு செய்வாங்க அதை. ஏன்னா இந்த ஜோசியத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, மருத்துவர் சொல்லக்கூடிய அறிவியல் மேலே நம்பிக்கை இல்லாத இந்த லூசுங்க தான் ஜோசியம் சொல்கிறத அப்படியே நம்புவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம மேலே என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தேவையில்லாமல் இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகுது, அதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்புறதுக்காக விரும்புகிறோம். அப்படி நம்புவதற்கு விருப்பப்படுவதற்கு காரணம் என்ன? நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஆசை. அது நப்பாசை பேராசைன்னு கூட சொல்ல மாட்டேன், தேவையில்லாத ஆசை. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த லைஃபே போர் அடிக்குங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதுன்றது தான் லைஃபோட சுவாரஸ்யமே. இன்றைக்கி நம்ம பல திட்டங்கள் போட்டு நாளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்லாம் பிளான் பண்ணுறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் எதிர்காலம். நம்ம நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது எப்போதுமே எதிர்பார்ப்பிலேயே இருந்துட்டு போட்டோம். அதில் வந்து நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? ஒரு படத்தில் கூட பார்த்திபன் படம்னு நினைக்கிறேன், ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. அடுத்த சீனே தெரிய வேணாம், தெரிஞ்சா வாழ்க்கை போருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வச்சுருப்பாரு. நல்ல அருமையான வரிகள். அடுத்த சீன் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் அந்த படத்தை பார்ப்பீங்களா? நீங்கள் ஒரு படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அப்போ தான் அதோட ஆச்சரியங்கள் இருக்குது. நாங்கள்லாம் திரைப்படம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன். காரணம் என்னென்னா, படத்தில் காட்சிகள் பூரா ப்ரெடிக்டபிளாக இருக்குது. எனக்கு அடுத்த காட்சி இதுதான் வரப்போகுது, இந்த காட்சி இதுதான் வரப்போகுது, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்துட்டு இருப்போம். பார்க்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிடும் இந்த ஆள் தான் கொலைகாரன், இல்லை இந்த லேடி தான் கொலை பண்ண போகுது அப்படின்றது தெரிஞ்சு போகுது. இப்போ கூட ரீசெண்டாக மண்டலா மர்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 எபிசோடு பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன், அம்மா இந்த அம்மா தாம்மா கொலை பண்ண போகுது அப்படின்னு. கடைசியில் அந்த லேடி தான் கடைசியில் கொலை பண்ணிச்சு. அப்போ என்ன ஆகுது? ஒரு விஷயம் ப்ரெடிக்டபிளாக இருந்தால் அதை ரசிக்க முடியாது. புரியுதா? ஒரு திரைப்படம், ஒரு வெப் சீரிஸு, இதுலேயே அடுத்த காட்சி என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போர் அடிக்குது, அதுக்கு மேலே பார்க்க முடியல. அப்போ உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரெடிக்டபிளாக இருந்தால் என்ன ஆகும்? ஒரு பக்காவான ஜோசியக்காரன் கூட வேணாங்க, அப்படி ஒரு மிஷினே கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுப்போம். அந்த மிஷின் வந்து உங்கள் வாழ்க்கையில் டெய்லி என்னென்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் சொல்லிடுச்சுன்னு வைங்களேன். எத்தனாம் தேதி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் சாவ போகிறீங்கன்ற வேற சொல்லிடுச்சுன்னு இப்போ என்ன ஆகும்? வாழ்க்கை போர் அடிக்குமா இல்லையா? அந்த வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அடுத்தால என்ன நடக்கும்ன்றது தெரியாத அப்போதான் அது சுவாரஸ்யம். இதை வந்து ஒரு பழைய அரபு நாட்டு கதையில் ஒன்று சொல்லுவாங்க. என்ன கதைன்னா, வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கிராமத்தில். யாரோ ஒரு பணக்காரர் ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு எதிரில் மரணத்தின் கடவுள் நேராக வந்துட்டாரான். வந்துட்டு நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரான். அவன் அடிச்சு பிடிச்சி நேராக முதலாளிகிட்ட போய், முதலாளி இந்த மாதிரி அந்த மரண தேவதையை நான் நேரில் பார்த்துட்டேன், மரண தேவதையை பார்த்தா எல்லாரும் செத்துருவாங்கன்னு தான் சொல்லுவாங்க, அது என்னை கொல்றதுக்கு தான் வந்திருக்குது, நீங்கள் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னாரா, சரி ஒன்று பண்ணு, நீ இங்கே இருந்தால் தானே செத்து போவ,
அவன் கொஞ்சம் பணம் தர, ஒரு குதிரையும் தர, இங்கேருந்து பாக்தாது போயிடு, பாக்தாது ரொம்ப தூரத்தில் இருக்கு, நீ போயிட்டேன்னா உன்னை அதால் பிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குதிரையில் ஏறி பாக்தாதை நோக்கி வேகமாக விரட்டி ஒரு வழியாக சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துக்குள்ளே பாக்தாத் போய் சேர்ந்துட்டானான். அன்றைக்கி பகல் பூரா ட்ராவல் பண்ணி அதுக்கு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மறுநாள் விடிஞ்சப்போ காலையில் பாக்தாத் போயிட்டானான். பாக்தாதில் ஒரு மார்க்கெட்டில் போய் ஏதாவது சாப்பிடுவோன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றதுக்காக போனானா. அப்போ மறுபடியும் மரண தேவதை வந்துதான். வந்தவுடனே இவன் கேட்டானா, நான் தான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்ல, என்னை ஏன் துரத்திட்டே இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டானா. இல்லைப்பா, நான் உண்மையிலே உன்ட்ட கேட்டது ஆச்சரியத்தில் தான் கேட்டேன். இன்னைக்கு காலையில் நீ பாக்தாத்ல எல்லாம் சாகணும், நீ அந்த கிராமத்தில் உட்காந்துருக்கிய அப்படின்னு தான் ஆச்சரியப்பட்டு தான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். நீ அடிச்சு பிடிச்சி சாக வேண்டிய ஊருக்கே வந்து சேர்ந்துட்டிய அப்படின்னு சொல்லி இப்போதான் எனக்கு மறுபடியும் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அந்த மரண தேவதை சொல்லிச்சுன்னு சொல்லி அவனை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை. இந்த கதையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோமே, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்றது தானே முதல் கேள்வி. இப்போ அவனுக்கு அந்த மரண தேவதையை பார்த்துக்காக போய் சொல்லாமல் பேசாமல் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்திருந்தானே என்ன ஆகும்? மரண தேவதையை விதிப்படி அவனை பாக்தாதில் தான் தேடிட்டு இருந்திருக்கணும். அப்படி தானே கதை மாறும். ஸோ இது ஒரு கதைனா கூட இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பாபா வாங்கா, நாஸ்ட்ரடாமஸு, ரஸ்புட்டின் கதை, இது மாதிரி இன்னும் பல கதைகள் இருக்குல்ல, எந்த கதையும் நம்பாதீங்க. எல்லாமே பொய், எல்லாம் ஃப்ராடு. எவனோ பொழுது போகாமல் இதை புரளியை கிளப்பி விட்டுக்கிட்டு நாளைக்கு உலக அழிய போகுது, நாளை கழிச்சு உலக அழிய போகுது, இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. 2012 கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாயன் கேலண்டர் முடிஞ்சு போச்சு, அதனால உலகம் அழிய போகுது அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆராய்ச்சியாளர் மாயன் கேலண்டர் அது ஒரு சைக்கிள், 2012 ஒரு சைக்கிள் முடியுது, அதுலேருந்து அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பொருளிகளை பரப்பாமல் இருப்பது எல்லோருக்கும் நல்லது. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.